வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலிங் சொல்கிறாங்கல்ல, ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படி கூட வச்சுக்கலாம்ல. அதுதான் அப்போ அது எப்படி நாம் சரி பண்ணுறோம் ஒருத்தங்களுக்கு. இப்போ ஒரு நோயாளியாக இருக்கார் ஒருத்தர், ஒரு பலவீனமாக இருக்கார், ஒரு குறையுள்ள மனிதரை அவர் எப்படி அந்த இதுக்குள்ளே நம்ம சரி பண்ணுறோம். ஏன்னா நம்மளும் சாதாரண மனிதர் தான். நமக்குள்ளே ஏதாவது ஸ்பெஷல் தகுதி இருக்கா? அதாவது நம்ம உருவத்திலேயோ இல்லை ஏதாவது பவர் வெளியில் தெரியுதா? இல்லை நம்ம வித்தியாச மனிதர், அதாவது அந்த மனிதர் இந்த மனிதர்களுக்குள்ளே நம்ம எந்த வகையில் வித்தியாசமான மனிதர், நம்மளால் எப்படி அவங்களுக்கு குணப்படுத்த முடியுது? நம்ம தொட்டாவோ, நம்ம பார்த்தாவோ, நம்ம சின்ன வார்த்தைகள் பேசினாவோ அவங்களுக்கு எப்படி இது சரியாகுது? அதுவும் இல்லாமல் அவங்க எப்படி எவ்வளோ பெரியவங்களாக வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த துன்பத்தை ஷேர் பண்ணுறாங்க, எது அவங்கள சொல்ல வைக்குதுன்னு நான் யோசித்தப்போ சில விஷயங்கள் நான் உணர்ந்ததை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா, எனக்கு எனக்கு வந்து பையன் ஃபாரின் போகணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், காலேஜில் ஃபஸ்ட் மார்க்கு, இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அப்புறம் என் பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறான், அவன் செலக்ட் ஆகணும், அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், குழந்த பிறக்கணும், வீடு கட்டணும், அப்புறம் கடன் இருக்குது, அப்புறம் நோய் இருக்குது, அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, சரி அவங்களுக்கு அப்படி தான் சரி, இப்போ நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பிரச்சனை 3 பிரச்சனை கொண்டு வராங்க, தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவங்களுக்கு என் பேரன் பேத்தியெல்லாம் வந்து எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க பின்னாடி வந்து சிறப்பாக வருவாங்களா, எந்த மாதிரி இது அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது திருப்தியே அடையாது. நானும் மனிதர் தான், ஆனாலும் நானே சொல்லுவேன், மனிதர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுப்பா அப்படின்னு தோணும். அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, 2வது வீடு கட்டிக்கிட்டு இருக்க நிலமையில பாதிலே நிற்கும். இந்த வீடு எப்போ முடியும், அந்த வீட்டில் நான் லோன் போட்டிருக்கேன், எனக்கு கிடச்சிருமா, நான் கட்டி முடிச்சிருவேனாம்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்குது, அது நல்லா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அதை மறந்துடுறாங்க. 5 வீடு கட்டினவங்க 6 வீடு கட்டினவங்க கூட அந்த வாடகை தர மாட்டேங்கிறாங்க தெரியுமா, மனிதர்கள் இப்படி இருக்காங்க தெரியுமா, அப்படி சொல்லி குறை சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை, ஏதோ ஒன்று தேடுறாங்க. அது எனக்கு நிறைவு வந்தப்போ தான் எதை தேடணும்னு புரிஞ்சிச்சு. அது அந்த தெளிவு வந்தப்போ தான், அந்த நிறைவு வந்தப்போ தான் இதைத்தான் தேடுறாங்க அப்படின்னு நான் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுது. இப்போ அது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 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 ஃபங்க்ஷன் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அந்த வீட்டில் அந்த பையனோட சிலிண்டர் வந்து காலில் பட்டுருச்சு. காலில் தூக்கி வைக்கும்போது அவன் தூக்கி வச்சிட்டான். அப்போ கால் வீங்கிச்சு, வலிக்குது, நடக்க முடியாமல் நடக்கிறான். நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன், இதில் இருந்தனால என் கை வச்சு அவனுக்கு சரி பண்ணி தேய்ச்சி விட்றேன். சரியாக போச்சு, சரியாக போகிற மாதிரி. ஒரு 15 14 வயசு பையன் இருப்பான். அவன் தான் அப்படி தூக்கும்போது வெயிட் தாங்காமல் ஒரு காலை கீழே வைக்க போகிறேன்னு காலுக்குள்ளே வச்சதை தெரியாமல் வச்சிட்டான். அவனை தேய்க்கும்போது அவன் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்தவன், கொஞ்சம் நல்லா நடந்தவனே, வலிக்கலையா, சரியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும். சரியாச்சுன்ட்டான். எல்லோரும் என்ன ஆச்சரியமாக பார்க்குறத விட நானே ஆச்சரியமாக பார்க்குறேன். நிஜமாகவே சரியாச்சா, இல்லை சும்மா சொல்கிறியா தம்பி, இல்லை நிஜமாகவே சரியாச்சுன்னு சொல்கிறான். இப்போ என்ன என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ என்ன ஸ்பெஷல் பர்சன் மாதிரி நினைக்கிறாங்க எதிரில் உள்ள மனிதர்கள். நான் நினைக்கிறேன், உள்ள எனக்கு என்ன நடக்குது, உள்ள எப்படி அவனுக்கு சரியாச்சு, அவன் வந்து நிஜமாகவே அந்த அந்த வழியை அப்படி நடந்தவன் எப்படி சரி பண்ணான், அதுவும் வித்தின் செகண்டில் எப்படி சரியாச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு எதுக்கு விடை தெரியும். ஆனால் அப்போல்லாம் வந்து எது நம்மளை அப்படி செய்ய வைக்குது, எல்லோரும் எப்படி என்கிட்ட வந்து இப்படி வந்து இவகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. சில பேரை பார்த்தா திருச்சி ஓடுறோம், சில பேர் பார்த்தா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே போய் உதவி பண்ணுறோம். என்ன இது நடக்குது உள்ள நமக்குள்ளே, என்ன நடக்குதுன்னு ஆரம்ப கட்டத்தில் யோசிச்சது உண்டு. சில விஷயத்தில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் போய் சாதாரணமாக 2 வார்த்தையில் சரி பண்ணி முடித்தோடனே அவங்க மூக்கு மேலே வெள்ளை வைப்பாங்க, அது மாதிரி பார்ப்பாங்க. எனக்குள்ளே ஆமாம் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆமாம் இப்போ என்ன சொன்னோம் அப்படின்லாம் இருக்கும். அந்த அந்த சுச்சுவேஷனில் இந்த கதை சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சீடனும் ஒரு குருவும் இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா, அந்த சீடன் வந்து குட்டி பையனை வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த குரு தான் சாப்பாடு வாங்கி அவருக்கு தரணும். அவரை குருகுலம் மாதிரி இந்த பையன் போயிட்டான் இந்த சீடர் கூட. அப்போ போயிட்டுருக்கும்போது சாப்பாடு வாங்கி தரணும்போது இவர் சொல்லுவார், கொஞ்சம் பொறு சொல்லுவார். எனக்கு பசிக்க நேரம்லாம் சாப்பாடே தர மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும்
அப்புறம் தரேன் பொறுன்னு சொல்கிறீங்க. என்னால் பசி தாங்கவே முடியல. உங்கள்கிட்ட கெட்ட பழக்கமே இதான். என்னால் இது தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான் அந்த குருக்கிட்ட. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இருக்க குரு சீடரில் இருக்குமான்னு தெரியலை. இருந்தாலும் அவர் வந்து சரி கொஞ்சம் பொறு, இப்போ நீ ரொம்ப இதாக இருக்க, அதனால் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுட்டு ஓடிட்டான். அழுதுட்டு ஓடனே அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார். அந்த ஒரு ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸர்னால் ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனிதர்கிட்ட கொஞ்சம் உணவு கிடைக்குமா, என் பையன் ரொம்ப பசியில் வாடுறான், கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னொடனே அவர் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வந்து மூஞ்ச வந்து ரொம்ப சோகமாக வச்சுட்டு வந்தார். என்னென்னு கேட்டால், என் பையனுக்கு உடம்பு முடியல, அவன் வந்து விஷக்காய்ச்சல்லையோ இந்த அம்மன் தழும்பு கொள்ளக்கார நோயாக ரொம்ப பாதிக்கப்பட்டான். அவனால் வந்து உயிர் வந்து பிழைக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டாங்க. என் மனைவி துன்பப்பட்டுருக்கா. நான் போய் அவர்கிட்ட சாப்பாடு கேட்டால் என் பிள்ளையே காப்பாற்ற முடியல, நான் யாருக்கு சாப்பாடு போடணும்னு கத்துறா. என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பெரிய மகானா சக்தியாக குரு மாதிரி இருந்தீங்கன்னா என் பையனை ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டோடனே, சரி நடந்து போ அப்படின்னு சொன்னோடனே அவர் போகிறாரு. சரி வா அவங்க வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. போனோடனே இந்த சீடனும் பின்னாடியே போகிறான். குரு போகிறாருன்னு சொல்லிட்டு போனோடனே அந்த அந்த அவர் வீட்டில் அந்த பையன் படுக்கையில் கிடக்குறான். அந்த மாதிரி நோயோட ரொம்ப முற்றிய நிலையில். உடனே இவர் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அவரை வந்து அவனோட படுக்கையில் சுற்றுறாரு. சுற்றிட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் உங்கள் பையனோட நோய் சரியாயிரும்னு சொன்னோடனே அப்படி இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தா அந்த பையன் இருக்க நோய் எல்லாம் இவரோட உடம்புல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. என்னாச்சு, என்ன அது இப்படி நடந்து போச்சுன்னு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறத தாண்டி ரொம்ப அதிர்ச்சியும் தாண்டி இந்த மாதிரி உடனே அந்த சீடனும் குருவும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு பக்கத்தில் ஒரு மரம், ஆலமரம் மாதிரி ஒரு மரத்தில் ஒரு மரத்துக்குள்ள நிழல்ல உட்காந்துட்டாங்க. திடீர்னு அவர் முகத்தில் இருந்த அந்த தழும்புகள், அந்த நோய்கள், அந்த அறிகுறிகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. அப்படியே இந்த உட்காந்தார் பார்த்திங்களா மரம், அந்த மரத்தில் வந்துடுச்சு. அந்த மரத்தில் வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறைஞ்சு போச்சு. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இங்கே நம்ம சாதாரணமாக ஒரு கான்சியஸில் இருக்கும்போது இந்த இந்த புறத்தன்மையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த பூலோக வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த விழிப்புணர்வு நிலை நமக்குள்ளே இன்பத்தையும் துன்பத்தையும் பிரித்தறிஞ்சு வச்சு அதில் வந்து அதுக்குள்ளே நம்மளை சிக்க வச்சு அதை வலிக்க வைக்கிது. இன்பத்தை இன்பமாக பார்க்க வைக்கிது, துன்பத்தை துன்பமாக பார்க்க வைக்கிது. பிரிவை அப்படியே ரண வேதனைப்படுத்துது. இன்பத்தில் ஆர்ப்பரித்து கொண்டாட வைக்கிது. அதே கான்சியஸை வந்து பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு அப்படி போகும்போது அந்த தனி மனிதனோட கான்சியஸ் அந்த விழிப்புணர்வு பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகும்போது கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லையற்ற தன்மைக்குள்ளே போகும். எல்லையற்ற தன்மைக்குள்ளே போகும்போது மட்டும்தான் நம்ம முழுமை பெறோம்னு சொல்கிறேன். இதனால தான் என்னால் முடியுது, எப்படி எனக்கு போதும், எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு. அப்போ எதிராளி மனிதர்களை அவங்க ஏன் பத்தலை புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு, எது பத்தலை அவங்களுக்கு, எது தேவைப்படுது உள்ள, அவங்க எதை கொடுத்தாலும் ஏன் அவங்களுக்கு பத்தலைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உள்தன்மையை தான் அவங்க தேடுறாங்க. ஆனால் அது தேடுறதுன்னு தெரியாமையே தேடுறாங்க. அவங்க இந்த பக்கம் வடக்கு பக்கம் தேடுறதுக்கு அவங்க வாசல் கீ சாவியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தெற்கு பக்கமே போய் முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தரங்க ஐயோ எப்படி கிடைக்குமான்னு கெங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வோடு பார்த்தாலே போதும். அந்த பிரபஞ்சம் அப்படி காத்திருக்கு, எப்பாடா இவன் வந்து என்னோட மெர்ஜ் ஆவான், என்னோட கான்சியஸோட மெர்ஜ் ஆவான். பிரபஞ்சம் ஒரு நொட்டியும் ஏக்கத்தோடையும் காதலோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் ஏங்கி காத்துட்ருக்கு. ஆனால் இவனுக்கு அந்த பிறக்கே இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் இந்த ஆப்போசிட்டில் தேடிட்டுருக்கிறதுனால, கண்ணு மூடிட்டு இருக்கிறதுனால அந்த இது தெரியல. அதுதான் இங்கே உண்மை. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அப்போது அந்த 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 சரி பண்ணோம்ல, அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பிரபஞ்ச கான்சியஸ் ஆகும்போது அந்த சக்தி நிலை நமக்குள்ளே பாய்ந்து நம்ம கை வழியாவோ, கண் வழியாவோ, வார்த்தை வழியாவோ, பேச்சு மூலமாகவோ, அதாவது அந்த கான்வர்சேஷன் மூலமாகவோ அந்த நோய் தீர்ந்துருது. அவங்க குழப்பம் தெளிஞ்சிருது. அவங்க மன அமைதி பெற்றாங்க. அவங்க ஆனந்தம் அடைகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆனந்தம் அடைகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் அந்த குணப்படுத்துகிறோம்ல, நமக்கு வந்து சாதாரணமாக தெரியுது. இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை
அப்படின்னு நம்ம பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நம்மளை வந்து அவங்க புகழ்கிறாங்களேன்னு சொல்லி பெருமையும் பட முடியாது. ஏன்னா இது எங்கேருந்தோ வாங்குகிறோம், சக்தி நிலையை வாங்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு கருவி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எப்படிங்க பெருமைப்படுறது? இன்னொன்று, எதிரில் உள்ள மனிதர் வந்து பெரிய வேறு யாரோ கிடையாது, அது என்னுள்ள ஒன்று. அப்படிங்கும்போது அந்த பிரக்ஞையாகவும் அந்த ஒரு ஒன்னஸ் தன்மையும் உணர்ந்த போது வந்து அந்த வலி நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவர் வாடினார். அப்போது இப்போ எதிரில் உள்ளவங்களுக்கு வலிச்சிச்சு அப்படின்னா எனக்கு வலிக்கும். ஆனால் நீங்கள் யாருன்னே தெரிய தேவையில்ல. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு தேவாம்பா தே என்ன இந்த மாதா கோயில்னு ஒன்று இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். அங்கே ஒருத்தர் அங்கே சாட்டர்டே சண்டே டேலாம் போவாராம். மேலே ஏறி போய் தேவாம் தேவம்பாணியா, அது சரியாக பேர் வர மாட்டேங்குது. அந்த தமிழில் ஒரு இலக்கணம் இருக்குது, தேம்பாவணி. தேம்பாவணி. அந்த இதை சொல்லி சொல்லி வாழ்த்தி பாடி அந்த மாதாவை பாடுவாராம் சாட்டர்டே. எது எனக்கு எப்படி இவரை தெரியும்னா, பஸ்ஸில் சிவகாசிக்கு நான் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காராரு. அப்போ என்கிட்ட தாயின்னு பேசிட்டு வந்தார். ப்ரௌன் கலர் ட்ரெஸ் கட்டியிருந்தார். அப்போ நான் நினச்சிட்டேன் ஏதோ ஒரு 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 சன்னியாசி போல் இருக்குது அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா அவர் தாயின்னு என்னை பேசவும், சரி அம்பா தாயின்னு என்ன இல்லை, அம்பாள் தாயின்னு பேசினோடனே ஒரு சிவன் அம்பாளைத்தான் பேசுகிறான்னு பார்த்தா அவர் மாதாவைத்தான் பேசியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதா, இந்த இயேசு அவங்களோட அம்மாவை சொல்கிறீங்களான்னே ஆமானார். அவர் அப்படி பேசிட்டே வரும்போது அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். எப்படி ஷேர் பண்ணார்னா, நான் ஏதோ கேஸ்ன்னு கேட்டேன், எப்படி நீங்கள் இந்த இதில் வந்தீங்களே, எப்படி இந்த மாதிரி சரி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ அந்த விஷயம் மட்டும்தான், இப்போ கரு மட்டும் தான் தேவை, அதனால் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணான்னா, அவர் ஃபாஸ்டர் இருப்பார்ல அந்த சர்ச்சிலலாம், அவரும் இவங்களும் போனாங்களாம் ஒரு இடத்துக்கு. போகும்போது ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அந்த பையன் ஸ்பாட்லேயே விட்டான். உடனே அந்த பாஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த ஊருக்கு அந்த பிரசங்கம் பண்ண போனனால அந்த கூட போனவரும் அந்த பாஸ்டரும் அந்த 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 இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் இடத்துக்கு போனோடனே நானும் இவரும் கூட போயிருக்காரு. எங்களோட பஸ்ஸில் உட்காந்தார்லே அவரும். உட்காந்தோடனே அவர் போனோடனே பாஸ்டர் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே இவங்களும் அவங்க கூட உட்காந்து வந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஆம்புலன்ஸில். ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே என் கூட உட்காந்தார்ல பக்கத்தில், அவர் பேர் மறந்து போச்சு. ஏதோ சொன்னார், ஏதோ சுப்பிரமணியா, ஏதோ சரியாக போல. அவர் என்ன பண்ணாருன்னா, கதறி கதறி அழுதாராம். ஐயோ தாங்க முடியல, ஐயோ இறைவா அப்படின்னு சொல்லி, இயேசுவே அப்படி இப்படி, அம்மா தாயே எப்படியாவது காப்பாற்றுன்னு கதறி அழுதுல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கதறி கதறி அழுதுல அந்த பையனுக்கு உயிர் வந்துருச்சாங்க. கான்சியஸ் வந்துருச்சான். கான்சியஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சான். ஆல்ரெடி உள்ள அந்த ஸ்பாட்டே அவுட்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே இவன் அந்த உடல் அசைவம் எதையோ பார்த்தோன்னே திரும்ப டாக்டர்கிட்ட ஓடிருக்காங்க எல்லோரும். திட்டுன்னு ஓடி, ஐயோ அங்கே வந்துருச்சு, வாங்க பார்க்க வாங்கன்னு சொன்னோடனே, இப்படி இது அதிசயம் நடந்துச்சு அப்படின்னோடனே, இவர் தான் அழுது, இவர் வேண்டுதல் மூலமும் பார்த்தீங்களா, இப்போ குணமளித்தல் எப்படி நிகழ்ந்ததுன்னு புரியுதா அவங்களுக்கு? இவரோட சக்தி நிலை மூலமாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இவருக்கு அப்போ அந்த ஃபாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். நாம் பெரியவங்க இங்கே, இவர் நமக்கு கீழே இருந்தவர், இவர் சொல்லி இந்த குணமளித்தல் நிகழ்ந்தோடனே நமக்கு மரியாதை இல்லைன்னொடனே அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாராம். நான் கேட்டேன், அப்படியா அவர் கோவிச்சிட்டு போயிட்டாரோ அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அப்போ நான் அந்த ஊருக்கு நான் எங்கேருந்து வரணும்னு தெரில, என் கையில் காசும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைக்கும் போது எனக்கு இறைவன் எப்படியோ உதவி பண்ணி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு சொன்னார். ஸோ குணமளித்தல்ங்கிறது இவ்வாறு தான் நிகழுங்கிறது நான் புரியறதுக்காண்டி இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அவர் கூட சொல்லுவார், நான் இருந்த வீட்டிலேருந்து பார்க்கும்போது அந்த மலை தெரியும், அப்போ அந்த பக்கம் நீ 11 அங்கேருந்து இந்த மலையை பாருன்னு கூட சொல்லியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன சொல்லுவார்னா, நான் சாட்டர்டே சண்டே வருவேன். முந்தியெல்லாம் தினம் கூட வந்துட்டுருந்தேன். இப்போ என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் வயசாச்சு. அதனால் நான் இங்கேருந்து போகும்போது அந்த மலை ரொம்ப திருவண்ணாமலைன்னு ஒன்று இருக்குது, சீனிவாச பெருமாள் கோயில். அந்த மலையிலேருந்து போனால் மலை தெரியும், அந்த மாதாமலை. பார்த்தா குட்டி மலையாக தான் இருக்கும். ஆனால் இதில் எப்படி ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் அப்போ நினச்சிருக்கேன். ஆனால் அந்த வயசான தாத்தா சாட்டர்டே போயிட்டு வராருன்னா பாருங்களேன், அந்த இறை சக்தியோட ஆற்றல். அதனால தான் அந்த ஆற்றல் மூலங்கள்லேருந்து ஒரே மூலத்துலேருந்து தான் வருது, ஒன்றுலேருந்து தான் வருது. அது நமக்குள்ளே நம்ம கான்சியஸோட அந்த கான்சியஸ் மெர்ஜ் ஆகி அந்த நமக்கிட்டேருந்து ஒரு கருவியாக, ஒரு ஊடகமாக வச்சு அந்த எதிராளிக்கு தேவைப்படுது என்னவோ, அது ஆறுதலா, அன்பா, கருணையா, ஏக்கமா, ஏதாவது குறையோ, அது அதை சரி பண்ணிடுது. இப்படி தான் இங்கே குணமளித்தல் நிகழுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இதை சொன்னேன். அப்போது இது நான் முந்தி நினச்ச என்னமோ மிராக்கிள் நடக்குது, எல்லோரும் என்னையை பார்த்து அதிசயம் சொல்லும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை ஏதாவது ஸ்பெஷல் பவர் கிடச்சிச்சா, என்ன நடக்குது நமக்குள்ளே, நமக்கு ஏதாவது கடவுள் ஏதாவது பிறக்க வச்சு அனுப்பும்போது ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரான்னு நான் ஆரம்பத்தில் நிஜமாகவே நினச்சிருக்கேன். அது எப்படி இந்த கையிலேருந்து சரியாகும், என் வார்த்தை எப்படி சரியாகும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். இப்போ புரிஞ்சிருக்கா? இப்போ எனக்கு புரிஞ்சது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அதிசயம் கிடையாது,
இது ஒரு நார்மல். இது ஒரு நார்மல். அப்படி ஆகும்போது, அப்படி அந்த கான்ஷியஸ் வந்து நம்ம கான்ஷியஸும், அந்த பிரபஞ்ச கான்ஷியஸும் இணையும்போது, மெர்ஜ் ஆகும்போது, நமக்கு ஆற்றல் வந்து நமக்கு அந்த மூலத்திலேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம எதிராளிக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம ஒரு கருவி. பைப்புலேருந்து தண்ணி வருதுன்னா, பைப்பு வந்து பெருமைப்பட்டுக்க முடியாது. நான் தான் தண்ணி கொடுக்குறேன்னு. அது மாரி. அதுதான் இங்கே. அப்போ வந்து இன்பமும் துன்பமும் ஒரு இதாக பெருசாகவே தெரியாது. சாதாரணமாக கான்ஷியஸோட கனெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு இந்த இன்பம் துன்பம்லாம் பாதிப்பு ரொம்ப இருக்கும். கான்ஷியஸ் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது மற்றவங்க துன்பம் தான் நமக்கு துன்பமாக தெரியுமோ, நம்ம துன்பமும் இன்பமும் நமக்கு சமமாக தான் தெரியும். அதுதான் என்னால் இப்போ உணர்ந்துக்க முடியுது. அந்த அனுபவமாகவும் அதை ஏற்றுக்க முடியுது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு வர ஒரு வாய்ப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.